Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 4 எபிசோட் 21 கான எக்ஸ்பிளனேஷன் தான். மேட்ச் இப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டா நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து டைச்சி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல அதை எடுத்து கொடுத்து அடிக்கிறாங்க. அதையும் டைச்சி விடாம எடுக்கிறான். அந்த பால் ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள போயிருது. இப்போ அவங்க டீம்ல இருந்து மறுபடியும் ரிண்டாரு சொன்னாதான் அடிக்க வரான். அவன் அடிக்க வரும்போது தான் கோச் அவனை பத்தி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இவனோட அட்டாக்கிங் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அவனோட ஒட்டுமொத்த பாடி அப்படியே கம்ப்ளீட்டா திருப்பி அடிப்பான். அதனால உங்களுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கும். இது இவனை நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறது ஜஸ்ட் 1-on-1 மட்டும் கிடையாது. ஒரு பிளாக்கரால மட்டும் முடியாது. ஏன் நீங்க இவனுக்கு அகைன்ஸ்டா 2 இருந்தா கூட 1-on-2 கூட இவனுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட இவனோட அட்டாக்கிங் நீங்க பிளாக் பண்றது 1-on-6 மாதிரி தான். 6 டிஃபெண்டர்ஸ் இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். பிளாக்கிங்ல இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி இவனுக்கு பிளாக் பண்றது 1-on-6 இருந்தா அப்ப நான் கண்டிப்பா இவனுக்கு கில் பிளாக் பண்றேன் அப்படின்னா இவன் கண்டிப்பா அந்த பக்கம் அடிக்கிறத நம்ம டீம்மேட்ஸ் ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சூக்கி சொல்லியிருப்பான். அதே தாங்க நடக்கும். டைச்சி அந்த ஒரு பால சூப்பரா உட்காந்து எடுத்து தருவான். அந்த பால காகியமா ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ கராசனோ 4 இனாரசாக்கி 2ன்னு சொல்லி இருக்காங்க. கூரோக்கும் வெளியே இருந்து பாக்குறப்பே சூக்கி என்ன பண்றான்னு சொல்லி புரியுது. முதல் 2 செட் இவன் கையை வெளியே வச்சுதான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த சூனா எந்த பக்கம் அடிக்கிறான்னு சொல்லி 2 செட்ல நல்லாவே கெஸ் பண்ணிட்டாங்க. சோ மூணாவது செட்ல ஆப்போசிட்டா சூக்கி வந்துட்டு கில் பிளாக் பண்றதுனால இந்த பக்கமா தான் அவன் அடிச்சு ஆகணும். அவன் எப்பயும் அடிக்கிற ரொட்டீனை தான் அவன் ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்க வச்சிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ எந்த அளவுக்கு அந்த ரெண்டாருவை யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு சூக்கிக்கு தான் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறான். ரெண்டாருக்குமே இது புரிஞ்சு போச்சு. இவன் பர்பஸா தான் என்ன கிராஸ் கோட் அடிக்க வைக்கிறான் போல அப்படின்ட்டு அப்படியே சூக்கியை கலாய்க்கிற மாதிரி பேச வரான். தேங்க்ஸ்ரா எல்லா பாலும் என்ன இப்படி ஃப்ரீயா அடிக்க விடுறதுக்கும் கையில கூட படாம அடிக்க விடுற பத்தியா சூப்பரா தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா நல்லது அப்படின்ற மாதிரி சூக்கி திரும்பி கலாய்ச்சி விட்டுறான். நான் இப்படி பேசினா எந்த பிளாக்கர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ஆனா இவன் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கானே அப்படின்னு அவனுக்கு கடுப்பாகுது. இப்ப கராசனோ டீம்ல இருந்து அந்த இன்னொரு ஜம்ப் ஃப்ளோட் அடிப்பாலே அந்த பையனை மாத்தி விடுறாங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ். நல்லபடியா அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மவே கான்சென்ட்ரேஷனோட போறான். வெளிய இருந்து எல்லா பிளேயரும் அப்படியே அவனை என்கரேஜ் பண்றாங்க. ஆனா அவனுக்கு அது கூட கேட்கல. அது யாமகுச்சியும் புரிஞ்சுக்கிறேன். இவன் இப்ப ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருக்கான். நம்ம பேசுறது கூட அவனுக்கு கேட்கல அப்படின்ட்டு. இதோட 28 வாட்டி நான் என் மைண்டுக்குள்ளேயே ஒரு சர்வீசஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ இப்ப கண்டிப்பா சர்வீசஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அடிக்கிறான். பட் என்னன்னு தெரியல ஈஸியாவே ரிசீவ் பண்ணிடுறாங்க அவங்க டீம்ல. அந்த பால ஈஸியாவே அட்டாக்கிங்கும் பண்ணி பாயிண்ட் வாங்க இவனுக்கு ரொம்பவே ஒரு அப்செட் ஆயிடுது. அவனும் மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே நினைச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இப்போ வந்தவங்க கூட சூப்பரா விளையாடுறாங்க. யாமகுச்சி இப்ப சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டான். யூனோசிட்டா கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். நாரிட்டா கூட அது மாதிரி பிளாக்கிங்ல சில நேரம் நல்லா விளையாண்டுருக்கான். ஆனா எனக்கு ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி சொல்லிக்கிறதுன்னு சொல்லி எந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டுமே இல்லையே. ஒரு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நான் இந்த இடத்துல ஹீரோவா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனா அது எல்லாமே என் கனவாவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் சூகவாரா யாமகுச்சிலாம் நான் பரவாயில்லடா நல்லா அடிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா அவன் எதையுமே அதுக்கு சரியா கேட்கல. சூகவாரா அவன் முதுகுலயே குத்திட்டுங்க பாடுறா இது ஒன்னும் உன்னோட லாஸ்ட் மேட்ச் கிடையாது, இனிமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனாலுமே என்னோட 3rd இயர்ஸ்க்கு இதுதான் லாஸ்ட் டைம். இவங்க முன்னாடி நான் இப்படி எந்த வித ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இன்னுமே அவனுக்கு கடுப்பாகுது. அடுத்து அப்படியே ஹினாட்டா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறேன். இப்ப கராசனோ 7 இனாரசாக்கி 5ன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப காகியமா சர்வீஸ் பண்றான். அது லக்கிலி டேப்ல பட்டு முன்னாடி விழுந்து டைரக்டா ஒரு சர்வீஸ் ஆகுது. அவங்களோட கோச் ரொம்பவே கடுப்பாகி ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. டைம் அவுட்ல கராசனோ பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்துட்டு இருக்கப்ப நிஷினோ திடீர்னு சின்ன வயசுல ஒரு பூனைக்கு கூட பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேச ஆரம்பிக்கிறேன். அது எப்போன்னு சொல்லி எனக்கு சரியா ஞாபகம். ஆனா நான் ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடி வர அப்படிதான் இருந்தேன். ஒரு பூச்சியை பார்த்து பயப்படுவேன், ஒரு பறவையை பார்த்து பயப்படுவேன், ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயப்படுவேன். ஆனா என்னோட தாத்தா ரொம்பவே வேற லெவல்ல ஒருத்தர். அவர் என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. நிஷினோயா மேட்சுக்கு நடுவுல இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே ரேரா இருக்கு. ஒருவேளை நிஷினோயா பயந்துகிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு கோச் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நிஷினோயா அப்பதான் சொல்றான், நான் இப்ப அந்த ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ணேன். இது எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் வைபா இருந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த சின்ன வயசுல அப்ப பயந்தது அதுக்கப்புறம் இப்பதான் அந்த ஆட்ஸ்மோ சர்வீஸ் அடிக்கும் போது பயப்படுறேன் அப்படின்றத ஒத்துக்கிறான். சூவாராவுமே அதை அப்ரிஷியேட் பண்றான். யாருமே பயப்படுறோன்றதை வெளியே சொல்லவே மாட்டாங்க என்ன நடந்தாலும். ஆனா நிஷினோயா இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்றானே அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். என்னோட தாத்தா எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் பயப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் டைம் அவுட் முடிஞ்சு கராசனோ டீம் உள்ள போறாங்க. இப்ப இனாரசாக்கில ஆட்ஸ்மோ மியா தான் சர்வீஸ் போட வரான். அப்போ நிஷினோயா சின்ன வயசுல அவன் எதெல்லாம் பயந்துகிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையுமே அவங்க தாத்தா திரும்ப திரும்ப பண்ண வச்சிருப்பாரு. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்லுவாரு. அப்படி எல்லாமே பண்ணியும் பயம் போலன்னா என்னதான் பண்றது? உனக்கு பயம் போல அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு. உன்னோட சின்ன கையை இன்னைக்கு நான் உடைக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ்மோ நினைச்சுக்கிட்டு சர்வீஸ் அடிக்கிறான். பால் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. நிஷினோயா அசையாம அப்படியே நின்னுகிட்டே இருக்கிறான். அந்நேரம் திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. நிஷினோயா பால் கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல, செகண்ட் இயர்ல இந்த ஜம்ப் ஃப்ளோட் அடிக்கிற பையன் தான். அவன் சொன்னதை கேட்ட உடனே நிஷினோயா அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி அழகா அப்புறம் பாஸ் போட்டு தரான். சிங்க்ரனைஸ்ட் அட்டாக் வந்து அப்படியே ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். நிஷினோயா அப்படியே பின்னாடி திரும்பி அந்த செகண்ட் இயர் பையனை கையை காட்டிக்கிட்டே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவனே ஹீரோவான ஒரு மொமெண்ட் அங்க கிடைக்குது. அந்த செகண்ட் இயர் பையனுமே இது அவனே பாயிண்ட் எடுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்றான். இப்போ கராசனோ 10 இனாரசாக்கி 7ன்னு சொல்லி இருக்காங்க. அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகி மியா ட்வின்ஸ்க்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அவங்க ரொம்பவே சின்ன வயசா இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் ஆரன் ஓஜிரோவை மீட் பண்ணிருப்பாங்க. இவனோட எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான் உண்மையிலே வேற லெவல்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டீமோட கோச் எல்லாருமே உட்கார வச்சு யார் யார் என்னென்ன பொசிஷன்ல ஆடுறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா நம்ம கோச் செட்டரா, நான் கூட அட்டாக்கர்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ்மோ சொல்லுவான். ஆமாடா செட்டர்லாம் ரொம்ப நல்லா விளையாடுறவங்க மட்டும் தான் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க ஒசாமு நீ அப்ப செட்டர் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸ்மோ கேட்பான். அதெல்லாம் இல்ல நான் அட்டாக்கர் ஆக
ஆக போறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவங்க கோச் பாலெல்லாம் தூக்கி போடுறப்ப ஒசாமு சூப்பராவே ஸ்பைக் பண்ணுவான். அந்த இடத்துல ஆட்சுமோ வந்துட்டு அவர் தூக்கி போடுற அந்த ஒரு ஸ்டைல தான் நோட் பண்ணுவான். சோ செட்டர் தான் ரொம்பவே கூலா இருக்குது, நான் கண்டிப்பா செட்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆட்சுமோ அந்த ஒரு முடிவே எடுப்பான். இவங்க ஜூனியர் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு மேட்ச் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஓஜிரோ தான் அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லுவான், ஆட்சுமோ என் கணக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான செட்டரா தான் தெரியும். அதோட அவன் ஒசாமோட சேர்றப்ப அவங்களோட காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல மியா ட்வின்ஸை பார்த்து நிறைய பேர் பயப்படவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு மேட்ச்ல அவங்க தோத்துருவாங்க. தோத்ததுக்கு அப்புறமா ஆட்சுமோ அவங்களோட அட்டாக்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்பான், என்னோட பால் நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. நீ நல்லா தான் போட்ட அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு உங்களால அடிச்சு பாயிண்ட் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவான். எக்ஸாக்ட்லி ஆட்சுமோவுமே கிட்டத்தட்ட காகியமா மாதிரி தான் இருந்திருக்கான். அவங்களுமே ஆட்சுமோவை பத்தி தனியா இருக்கிறப்ப பேசுவாங்க, என்னடா இது இவன் நல்லா தான் செட் பண்றான், அதுக்குன்னு எல்லா நேரமும் இவன் பால் அடிக்க முடியும், அது அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் இல்லாதப்ப அவன் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஆட்சுமோ கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஒசாமுவும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நான் ஆட்சுமோ உனைய மாதிரி மட்டும் இருக்கவே மாட்டேன், எல்லார்கிட்டயும் ரொம்பவே அரகண்டா நடந்துக்கிற, உனைய மாதிரி மட்டும் நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவான். இதே மாதிரி அவங்க கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கு அப்புறமா ஒசாமு ஒரு மேட்ச்ல செமையா சொதப்பிருப்பான் போல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆட்சுமோ மட்டும் வந்து அவனை கண்ணா பின்னாடி திட்டுவான், ஏன்டா ஒழுங்கா விளையாட மாட்டேங்க, எதுக்கு நீங்க ஒழுங்கா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவனாடி போவான். டே அதுக்கு நீ இப்படியாடா பேசுவ அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒசாமு அப்படியே எந்திரிச்சு குடு குடுன்னு ஓடி போய் அவனை பின்னாடியே ஒரு எத்திடுவான். அப்படியே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா உனைய மாதிரி எல்லாராலும் எல்லா நேரம் பெஸ்டால விளையாட முடியாது, எப்பயாவது ஒரு நாள் எங்களுக்கும் பேடான டே அமையதான் செய்யும், உனைய மாதிரி எல்லா நேரம் எங்களால நல்லா விளையாண்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒசாமு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது ஸ்கூலே எங்க பாரா மியா ட்வின்ஸ் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலவர பூமி மாதிரி மொத்தமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஹினாட்டா காகியமா மாதிரி தான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலிச்ச வேலன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. யார் பெஸ்டா இருக்கணும்ன்றதுல ரொம்பவே போட்டி இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல ஜப்பான் ட்ரைனிங் கேம்புக்கு ஆட்சுமோவை மட்டும் தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஒசாமுவுமே பரவாயில்ல, எனக்கு எந்த வித கோவமும் இல்ல, நீ நல்லா தான் விளையாடுவ, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவலான கேம் பிளேல உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லுவான். இது ஈக்குவலா அப்பெல்லாம் கிடையாது, நான் தான் உன்னோட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சுமோ சொல்லிட்டு இருப்பான். இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், என்னதான் இருந்தாலும் வாலிபால்ல என்னை விட உனக்கு அதிகமான லவ் இருக்குது, சோ கண்டிப்பா உனக்கு அது கிடைக்க வேண்டியது, நீ அதுக்கு பொருத்தமானது தான் அப்படின்னு அவனே சொல்லிடுவான். இப்போ அப்படியே அந்த சீன் எல்லாம் கட் ஆகி இங்க மேட்சுக்கு வர்றாங்க. யாமகுச்சி சர்வீஸ் பண்றான், அவங்களோட ஏஸ் ஆரனுக்கு தான் அடிக்கிறான். அவன் கொஞ்சம் தப்பா தான் ரிசீவ் பண்றான், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள வருது மெதுவா. அந்த பால யாமகுச்சி ரிசீவ் பண்ணி தர சீக்ரெட்னைஸ்ட் அட்டாக்ல அடிக்கிறாங்க நம்ம டீம். ஆனா அவங்க டீம் லிப்ரோ அதை எடுக்கிறான், பட் ரொம்பவே ஷார்ட்டா இருக்குது பால். என்னடா இது இவ்வளவு ஷார்ட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ரோ கடுப்புல இருக்கா. அந்நேரம் ஆக்சுவம் அப்படியே ஓடி வரா. சரி பால் ரொம்ப கீழே போயிடுச்சுல, அன்றாம் தான் போடுவான்னு சொல்லி பார்த்தா வந்த வேகத்துக்கு கம்ப்ளீட்டா உட்காந்து பின்னாடி ஒசாமுக்கு செட் பண்றான். அவ்வளவு அக்யூரேட்டா அதை ஒசாமு அடிச்சு பதச்சிட்டு போயிடுறான். இதை பார்த்துக்கிட்டு அப்படியே கோச் கைத்தட்ட ஆரம்பிச்சிடறாரு. அவனுக்கு இந்த கிரௌட்ல இருக்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல, ஆனா இந்த செட்டிங் உண்மையிலே ரொம்ப அமேசிங்கானது. வழக்கமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த செட்டரா இருந்தாலும் அது அண்டராம் ஹேண்ட்ல தான் எடுக்க பார்ப்பான், பட் இவன் மட்டும் தான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்குதான். இதுதான் ஒரு ஜப்பான் ட்ரைனிங் கேம்புக்கு போயிட்டு வந்த செட்டரோட ஸ்கில் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த பால் அப்ராம் ஹேண்ட்ல போட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது, ஆனா இதை நீ அண்டராம் ஹேண்ட்ல கூட போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ரிண்டாரு சொல்றான். இல்ல நான் அண்டராம் ஹேண்ட்ல போட்டேன் அப்படின்னா அது வெறும் 2 கையை வச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனா நான் அப்ராம் ஹேண்ட்ல போடுறப்ப அது 10 ஃபிங்கர்ஸ் இருக்கும், சோ எனக்கு கண்ட்ரோல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு அட்டாக்கருக்கு அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சூப்பரா செட் பண்ண முடியுதோ அதுதான் ஒரு செட்டரோட வேலை, சோ நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன் அப்படின்னு ஆட்சுமோ சொல்றான். இனாரசாகியோட கோச்சுமே கைத்தட்டுறாரு. அப்புறம் அந்த ஜப்பான் ட்ரைனிங் கேம்போட கோச் ஒலிம்பிக் கோச் இருப்பாரு, அவருமே இதை நினைச்சிட்டு இருக்காரு. அதானே இதுதான் ஆட்சுமோ மியா, அவன் எப்பவுமே அவனோட ஸ்பைக்கர்ஸ்க்கு ரொம்பவே கன்சிஸ்டன்டா இருப்பான், செல்ஃப் சாக்ரிஃபைசிங்கா இருப்பான், அதுதான் அவன் அப்படின்னு அவரு நினைக்காரு. கென்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் தாண்டா ஒரு பெர்ஃபெக்டான செட்டர் அப்படின்ட்டு கூரோட்டா சொல்றான். இப்போ அப்படியே ஹினாட்டா சப்ஸ்டிட்யூட்ல மாறினதுக்கு அப்புறம் காகியமா அவனை பார்த்து நானும் தான் அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்ல வரான் அப்படின்ட்டு ஒன்னும் புரியல ஹினாட்டாக்கு. நானுமே நீ சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருக்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹினாட்டா ஹோசியுமியை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு டயலாக சொல்லியிருப்பான். நம்ம காகியமா ஆட்சுமோவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா இதை சொல்லியிருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இன்னொரு 2 எபிசோடு ஃபுல்லாவே இந்த ஒரு மேட்ச் வேற லெவல்ல போக போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.